students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.15ல உள்ள 5th, 6th sum பார்க்கலாம். So இதுல 5th sum பாருங்க. A school announces that for a certain competition the cash prize will be distributed for all the participants equally as show below அப்படினு கொடுத்திருக்காங்க. So அப்படினா number of participants எவ்வளவு 2 4 6 8 10 இத அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 2 4 6 8 10 கொடுத்திருக்காங்க. அதே போல amount for each participants அதுவும் கொடுத்துட்டாங்க. 2 number of அதாவது number of participants 2 இருந்துச்சுனா amount வந்து 180, 4 இருந்ததுனா 90, 6 இருந்தா 60, 8 இருந்தா 45, 10 இருந்தா 36 அப்படினு கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்கூல் வந்து என்ன அனௌன்ஸ் பண்றாங்க, காம்படிஷன் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க வந்து அந்த கேஷ் வந்து கேஷ் பிரைஸ் வந்து will be distribute பண்றாங்க. அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் ஈக்குவலி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுதான் நமக்கு இந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அப்போ அப்படினா நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, find the constant of variation. சோ find the constant of variation நமக்கு கண்டுபிடிக்கணும். k வந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து graph the above data and hence find how much will each participant get if the number of participants are 12. சோ 12 இருந்துச்சுனா நமக்கு எவ்வளவு ரூபீஸ் வந்து கொடுக்கணும் அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் நமக்கு क्वेश्चन. நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன எழுதணும், நமக்கு டேபிள். சோ அது நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டேபிள் எழுதிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், x வந்து இன்கிரீஸ் ஆகுது இல்லையா, x வந்து நமக்கு இந்த டேபிள்ல இருந்து இன்கிரீஸ் ஆகுது, ஆனா y வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ x இன்கிரீசஸ் y வந்து டிக்ரீசஸா இருந்துச்சுன்னா இட் இஸ் வந்து இன்டைரக்ட் வேரியேஷனா இருக்கும். அப்ப therefore xy equal to k. நமக்கு k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு from the table x, y the value வந்து substitute பண்றோம். xy னா 2 into 180 equal to 4 into 90 equal to 6 into 60 equal to 8 into 45 equal to 10 into 36 equal to 360. So எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 180 360 தான், 90 into 4 360 தான், 60 into 6 360 தான், 45 into 8 நமக்கு 360 தான், 10 into 36 360 தான். சோ அதனோட வேல்யூ k தான். ஏன்னா எல்லாமே நம்ம xy தான் எடுத்திருக்கோம். சோ xy equal to k ன்னு கொடுத்தனால இதுவும் நமக்கு equal to k. அப்ப therefore k equal to 360. அப்ப இதுல இருந்து நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, find the first subdivision வந்து find the constant of variation. சோ அப்ப constant of variation எவ்வளவு 360. first subdivision நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்தது என்ன பண்ண போறோம், plot the points 2, 180. அதாவது இந்த x, y இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ண போறோம். பிளாட் பண்ணிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம கிராஃப்ல வந்து இதை எடுத்துருக்கோம் x ஆக்சிஸ். இதை வந்து நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்துக்கலாம். இங்க வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், இது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், இங்க வந்து அமௌண்ட். ஓகேவா? சோ அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிதானே கொடுத்திருக்காங்க. சோ அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ருபீஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம அதை எழுதிட்டோம், இங்க எழுதிட்டோம். ஸ்கேல் வந்து x axis 1 cm இருக்கும்போது 1 யூனிட், y axis 1 cm இருக்கும்போது நமக்கு 10 யூனிட்ஸ். ஏன்னா நம்ம இங்க 10, 20, 30, 40, 50 தான் எடுத்திருக்கோம். இங்க வந்து 1, 2, 3 தான் நம்ம எடுத்திருக்கிறோம். சோ இப்போ வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் என்னது 2, 180. சோ x axisல 2 இருக்கும்போது y axisல வந்து 180. சோ 180ங்கும் போது எங்க இருக்கு, ரொம்ப இங்க இருக்கு. சோ அப்போ இதுல வரும். ஓகேவா? சோ அப்போ 2, 180. அடுத்தது 4, 90. சோ அடுத்தது 4, 90 இல்லையா? சோ 4 னா இருக்கு, 90 எங்க இருக்கு பாருங்க, னா இருக்கு. சோ இது 4, 90. அடுத்தது 6, 60. அடுத்தது 6 னா இருக்கு, 60 எங்க இருக்கு, னா இருக்கு. 6, 60. அடுத்த பாயிண்ட் வந்து 8, 45. சோ 8 நமக்கு எங்க இருக்கு, னா இருக்கு. 8 இங்க இருக்கு, 45 எங்க வரும் பாருங்க, னா இருக்கு. சோ இந்த இடம் 8, 45. ஓகேவா? அடுத்தது
10,36 x axis 10 இருக்கும்போது y axis வந்து 36 தான். 36 இங்க வரும். இது 30, இது 40, இது 35 இல்லையா? 36 அடுத்தது. அப்போ 10 36 இந்த குட்டி பாயிண்ட். அப்போ இது என்ன வரும்? 10,36. ஸோ இப்போ இது வந்து நமக்கு கர்வ் போல தான் வருது இல்லையா? ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா தான் நமக்கு வருது. ஸோ அவ்வளோ பாயிண்ட்ஸை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விடலாமா? ஸோ இப்போ இந்த கர்வை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டோமா? இனி அடுத்தது 2,180 மேலே இருக்கு பாருங்க, அதுக்கு கூடால கொண்டு ஜாயின் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இங்கே கொண்டு ஜாயின் பண்ணியாச்சா? நம்ம வந்து ஒரு ஆரோ போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இப்போ இனி வந்து நம்ம இப்போ பிளாட் பண்ணி நம்ம லைனை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கிராஃப்ட் தி அபௌவ் டேட்டா அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஹவு மச் ஈச் பார்ட்டிசிபென்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் வந்து 12. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 12 இருக்கும்போது நமக்கு வந்து அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 12 இருந்து இங்கே வரைக்கும் ஒரு லைனை ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே 12 ஜாயின் பண்ணிட்டோமா? இல்லை ஆரோ போட்டுக்கலாம். அடுத்தது இங்கிருந்து இங்கே வந்து ஒய் ஆக்சிஸில் எந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நமக்கு 30ல் வருது. ஸோ இது போடலாம். இப்போ நமக்கு 12 கொடுத்தோம்னா நமக்கு எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது? 30ல் வருது. அப்போ இஃப் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் இஸ் 12, நம்ம ஆன்சர் எழுதிடலாமா? இஃப் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் இஸ் வந்து 12 இருக்கும்போது ஈச் பார்ட்டிசிபென்ட் வில் கெட் ருபீஸ் வந்து 30. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ அடுத்தது நமக்கு 6th சம் பார்க்கலாம். Sixth sum பாருங்க. A two-wheeler parking zone near bus stand charges as below. Two-wheeler parking வந்து bus stand பக்கத்துல வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு, அதாவது 4 hours இது டைம், இது அமௌண்ட். 4 hoursல வந்து 60 rupees வாங்குறாங்க. 8 hoursல வந்து 8 minutesல வந்து 120, 12 minutesல வந்து 180, 24 minutesல வந்து 360 rupees வந்து வாங்குறாங்களாம். Check if the amount charged are in direct variation or in inverse variation வந்து செக் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா பார்க்கிங் டைம் கிராஃப் த டேட்டா ஆல்சோ இந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் தி அமௌண்ட் டு பி பெய்டு வென் பார்க்கிங் டைம் இஸ் 6 ஹவர்ஸுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னும். ஃபைண்ட் தி பார்க்கிங் duration when the amount paid rupees 150 பே பண்ணால் நமக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னும் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு டேபிள் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு அப்புறம் நமக்கு ஃப்ரம் த டேபிள்ல இருந்து எக்ஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது, அதே போல் அமௌண்ட்டை வந்து நமக்கு இன்க்ரீசஸ் ஆகுது. அப்போ எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ்னா இட் இஸ் வந்து டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் என்னது? ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ். அப்போ ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கேயா இருக்கும். அப்போ நம்ம ஃப்ரம் த டேபிளில் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஒய் என்னது நமக்கு 60 இருக்கும்போது எக்ஸ் வந்து 4, 60/4 ஈக்குவல் டு 120/8 ஈக்குவல் டு 180/12 ஈக்குவல் டு 360/12. இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்க. இது 4, 1 4 is 4, இங்கே கொடுத்தீங்கன்னா 1 4 is 4, மீதி 2 5 இல்லையா, 15 வருது. அதே போல் இதுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 180 is 8, மீதி என்ன இருக்கு? 4 இருக்கு. ஸோ 5 8s are 15. இங்கேயும் கொடுங்க. ஃபர்ஸ்ட் 2 டேபிள் கொடுக்கலாமா? 6 2s are 12, 9 2s are 18, 0. அடுத்தது 3 டேபிள் கொடுங்க. 2 3s are 6, 3 3s are 9, 0. 1 2 is 2, 1 2 is 2, மீதி 1 5, 15 வருதா? அடுத்தது இங்கேயும் வந்து அதே போல் நம்ம இது வந்து
12 டேபிள் கொடுக்கலாமா 2 12s are 24 இங்க 3 12s are 36 0 1 2 is to 30 வந்து 15 ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன வருது 15 வருது இது ஈக்குவல் டு கே அப்போ தேர்ஃபோர் கே ஈக்குவல் டு எவ்வளவு 15 ஓகேவா இப்போ நமக்கு அதை கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல செக் பண்ண சொல்லியிருக்காங்க டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனானு செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை செக் பண்ணியாச்சு நமக்கு டைரக்ட் வேரியேஷன் வந்திருக்கு இனி அடுத்தது ஸ்டெப் என்ன பண்ணணும் பிளாட் த பாயிண்ட்ஸ் 4,60 ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கல்ல 4,60 8,120 12,180 24,360 அதை வந்து பிளாட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதில் வந்து இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வரும் இது வந்து டைம் இல்லை எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம் டைம் இன் ஹவர்ஸ் இது டைம் இன் ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம் இங்கே வந்து அமௌண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து நமக்கு அமௌண்ட் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம டைம் வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸில் 2 4 6 8 10 அதாவது 2 2 நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கோம் இங்கே வந்து ஒய் ஆக்சிஸில் 20 20 இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்போ ஸ்கேல் வந்து என்ன வரும் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ் ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிடலாமா ஸோ ஃபர்ஸ்ட் என்னது நமக்கு 24,360 24னா எக்ஸ் ஆக்சிஸில் 24 இருக்கு 24 இல்லையே நமக்கு 24 இல்லையே 4,60 சாரி 24,360 கடைசியில் ஃபர்ஸ்ட் வந்து 4,60 அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 4 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸில் 60 வந்து நருக்கு இப்போ இது என்னது 4,60 அடுத்தது 8,120 ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 8 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸில் வந்து 120 நருக்கு 8,120 அடுத்தது 12,180 ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 12 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸில் 180ங்கும் போது எங்கே வரும் இந்த இடத்துல ஸோ இங்கே வந்து நமக்கு 12 இல்லையா ஸோ இங்கே 12 மேலே வந்து 180 ஸோ அப்போ இந்த இடம் தான் 12,180 அடுத்தது 24,360 ஸோ 24னா நருக்கு 360 சொல்லும்போது எங்கே வரும் பாருங்க 360 மேலே வருது ஸோ 24 இல்லை வரும்போது 360 எங்கே இருக்கு இதுதான் இந்த பாயிண்ட் ஓகேவா 24,360 ஸோ இங்கே வந்து நமக்கு எல்லாமே நேரே தான் வருது ஸோ அதனால ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா அடுத்தது இது அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படியே நம்ம நீட்டி விட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதில் வந்து ஒரு ஆரோ போட்டு விட்டுக்கோங்க இவ்வளோதான் இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோம் ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க ஃபைண்ட் தி அமௌண்ட் டு பி பெய்டு வென் பார்க்கிங் டைம் இஸ் 6 hours அதாவது 6 hours இருக்கும்போது நமக்கு பார்க்கிங் வந்து எவ்வளோ பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ 6ன்னு என்ன இருக்குது அப்போ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஜாயின் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம 6 hours பார்க்குறோம் 6 hours போது என்ன இருக்குது 6 hours இதை வந்து இதில் வந்து நம்ம லைனை ஜாயின் பண்ணி விட்டுக்கிறோம் ஸோ அப்போ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு அதை இங்கே அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் ஸோ இது எந்த இடத்துல மீட் ஆகுது பாருங்க இது 80 இது வந்து 90 100 80 90 100 ஸோ 90ல மீட் ஆகுது ஓகேவா ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன எழுதிடலாம் the amount to be paid for parking time 6 hours is எவ்வளவு 90 ஓகேவா ஸோ ருபீஸ் 90 ருபீஸ் வந்து நமக்கு பே பண்ணணும் ஸோ இனி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க find the parking duration when the amount paid is 150 ஸோ இப்போ நம்ம 150 பே பண்ணோம்னா 150னா 140 இருக்கு 50னா இதில் ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வந்து ஒரு லைன் ஜாயின் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு ஸோ
இங்கே ஜாயின் பண்ணி விட்டுட்டோமா. அடுத்தது இந்த லைன் டச் பண்ணதுலேருந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன். இங்கே வந்து எவ்வளோ வருது நமக்கு 10. ஓகேவா. ஸோ இங்கே 10ல் வருது. ஸோ 150னா நமக்கு 10 hours. ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் வந்து 150 கொடுக்கும்போது நமக்கு டைம் வந்து என்ன வருது 10 வருது. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். த பார்க்கிங் duration is 10 hour when the amount paid is rupees எவ்வளவு 150. ஓகேவா. ஸோ நமக்கு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. 150 பே பண்ணால் நமக்கு வந்து டைம் எவ்வளோ ஆகும். ஸோ நமக்கு 10 hours ஆகுது. ஓகேவா. ஸோ இவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. ஓகேவா. தேங்க்யூ.